ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நாகூர் ஸ்பெஷலான ஜாலர் அப்பம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. இப்போ 1 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1 கப் அளவு நான் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். 1 முட்டை எடுத்துக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு அகலமான ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவை ஃபுல்லாகவே கொட்டிடலாம். இப்போ நான் 1 கப் அளவு மைதா மாவுங்கிறது 1/4 கிலோ மைதா மாவு நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நமக்கு 1 முட்டை போதுங்க. இதேவே நீங்கள் 1/2 கிலோ மாவு எடுத்திங்கன்னா 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இதில் தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதாவது நமக்கு தோசை மாவோட கொஞ்சம் லிக்விடாக நமக்கு இருக்கணுங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ நமக்கு தோசை மாவோட கொஞ்சம் நல்லாவே லிக்விடாக இருக்கணும். நான் எல்லா தேங்காய் பாலுமே ஊற்றிக்கிறேங்க. அதாவது ஒரு அரை முடி தேங்காய் நான் திருவி பால் எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அது மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, பால் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் தோசை மாவோட நமக்கு நல்லா லிக்விடாக இருந்தால் தான் இது நமக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா லிக்விடாக நல்லா கரைச்சிக்கணும். இப்போ இதில் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன கட்டி இருந்தால் கூட நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஜாலர் மோல்டில் ஊற்றும் போது அடைச்சிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஒரு வடிதட்டு வச்சுட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன மாவு உருண்டை இருந்துச்சுனாலும் அது நமக்கு இதிலே தங்கிரும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். எந்த ஒரு இதுவும் கட்டி இல்லாமல் இருக்கணுங்க. அதுக்காக தான் இதை நம்ம வடிகட்டி நம்ம நல்லா கரைச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜாலர் மோல்டு எடுத்துக்கலாம். இது எல்லா வித சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஹோல் இருக்குங்க. இது யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் அழகான டிசைனில் நமக்கு வரும். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நம்ம ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் ஒரு ஹோலை போட்டுட்டு நீங்கள் அதில் மாவை ஊற்றிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி நமக்கு என்ன ஷேப்பில் என்ன ஒரு டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு டைரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஊற்றக்கூடாது. ஊற்ற என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே ஊற்றும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டை நம்ம இது மேலே இப்படி வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். லூஸாக இருந்தால் உங்களுக்கு கீழே அந்த ஓட்டையிலேருந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி நமக்கு ஊற்றினாலே போதும். இப்போ இது மாதிரி ஊற்றி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஜாலர் மோல்டில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஊற்றும் போது நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகும்போது நம்ம டக்குன்னு இதை ஊற்றிக்கலாங்க. நீங்கள் என்ன டிசைன்ஸில் வேணுமோ அந்த டிசைன்ஸில் நம்ம அழகாக ஊற்றிக்கலாம். இது மேலே நம்ம கொஞ்சம் போல் ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாங்க. இது ஃப்ளேம் நமக்கு கொஞ்சம் நம்ம ஹையில் இல்லாமல் கொஞ்சம் மீடியமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை திருப்பிலாம் போடக்கூடாது. நம்ம பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின பிறகு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. பாருங்கள், நமக்கு கலர் தெரியுது. இது திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே நம்ம 2ஆக மடக்கிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நமக்கு ஒரு அருமையான ஜாலர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.